படத்துல எடுத்தோடனே ஃபிளாஷ்பேக் தான் சார். எங்க ஸ்டார்ட் ஆச்சு? உதவி இயக்குனராக 3 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். டீ கடைக்கு போனாலே ஒன்று கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபினான்ஷியலி சப்போர்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக நாங்கள் எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறது ஒரு டீ கடை போடுவோம், டீ கடை போடுவோன்றது. ஆனா ஏன் கருப்பட்டி காஃபி? பாலில் கருப்பட்டி ஊற்றும் போது யூஸ்வலி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபார்மெட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக தெரிஞ்சது. மொதல் கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணி நாங்கள் இந்த கருப்பட்டி காஃபியை ரெடி பண்ணோம் சார். ஏன்னா ஒரு நார்மல் காஃபின்றத விட ஒரு ஹெல்த்தாக ஒரு காஃபி கொடுக்கும்போது எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க. தமிழ்நாடுல எத்தனை பிரான்ச்சைஸ் பண்ணி சார் இப்போ வந்து 180 பண்ணியிருக்கோம் சார். தமிழ்நாடு? ஆமாம், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ ஆந்திரா பண்ணிட்டோம். ஆந்திராவில் 20 கடை பண்ணிட்டோம். இந்தியா தவிர இல்லாமல் இப்போ ஓவர்சீஸில் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து போகுது சார். சார் முக்கியமாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு மெயின் சேலஞ்சஸ் வந்து கருப்பட்டி காஃபின்னு தமிழில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நெல்லை கருப்பட்டி காஃபி கடையில எக்கச்சக்கமான ஃபேமிலி க்ரௌட் வரும். இந்த ட்ரெண்ட் எப்படி உருவாக்குனீங்க? எப்படி அந்த ஆடியன்ஸை டேப் பண்ணீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஐஸ்கிரீம்னு மார்க்கெட்டில் பண்ணணும். இது யாருமே பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் யாருமே டச் பண்ணல. பெரிய குரூப்ஸ் கூட நீங்கள் பண்ணல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஹைண்ட் வுட்ஸ் பிஸ்னஸ் சமிட் 2024. சூரியன் வரும்போது கிடையாதுங்க, எனக்கு பிடித்த பதத்தில் கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி எனக்கு வந்தால் தான் என்னுடைய டேவே ஸ்டார்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் என்னை மாதிரி லட்சக்கணக்கான காஃபி லவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த காஃபி உலகத்தில் ஒரு கேம் சேஞ்சர், ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ்னே சொல்லலாம். ஊர் முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே இன்னைக்கு அவங்க பிரான்ச்சைஸை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நெல்லை கருப்பட்டி காஃபியோடைய மேனேஜிங் பார்ட்னர்ஸ் மிஸ்டர் முரளி அண்ட் சதீஷ் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை நேரில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இடைப்பட்ட கேப்ல உங்க வளர்ச்சி அசாதாரணமான வளர்ச்சி. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. முதல்ல வாழ்த்துக்கள். பிசினஸ் சமிட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நான் நியூ கமர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். ஓகே, புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாருக்குமே. சார், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நிறைய கொஷின் கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணது, இது எல்லாமே எங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணது. ஓகே, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இன்ட்ராக்ஷன் செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் எடுத்தோடனே ஃப்ளாஷ்பேக் தான் சார். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இது வந்து தொடங்குச்சு? எக்ஸ்ட்ராடனரி ஜர்னியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்லுங்கள். ஸோ இந்த கருப்பட்டி காஃபி இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு டீ கடையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே, ஸோ நான் ஒரு உதவி இயக்குனராக ஒரு 3 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த உதவி இயக்குனராக வேலை பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியும், உதவி இயக்குனர் வேலை பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்னாலே ஒரு டீ கடை தான் எங்களோட லைஃப். ஸோ டீ கடையில் நானும் ஒருத்தரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது. யூஸ்வலாக டீ கடைக்கு போனாலே ஒன்று கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணுவோன்றது. ஏன்னா ஃபினான்ஷியலி சப்போர்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக நாங்கள் எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறது ஒரு டீ கடை போடுவோன்றது. ஏன்னா டீ கடை தான் ஓடும் எல்லாமே எல்லா இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தச்சையில் கோயம்பேடு ஒரு சிக்னல்லேருந்து வெளில வரும்போது இதே மாதிரி யதார்த்தமாக ஒரு டூலெட் போர்டு போட்டிருந்தது சார். ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒருத்தர் ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அந்த டூலெட் போர்டை பார்த்துட்டு அவரும் எனக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி டூலெட் இருக்குது, நான் போகும்போது பார்த்தேன், நீ அந்த டூலெட் நான் அங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னோடனே ஸோ கோஆர்டினேட்டரில் ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு தன்னால் ஒன்று அமைஞ்சது தான் அந்த கடை. ஸோ அந்த கடையில் மொதல் வந்து கருப்பட்டி காஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவர் டிசைட் பண்ணி ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு கடை. ஏன்னா டீ காஃபி பண்ணுறோம், அது ஏன் கொஞ்சம் இயற்கையாக பண்ணக்கூடாது, ஏன் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கான்செப்ட். ரெகுலராக பண்ணால் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பாக ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. கண்டிப்பாக. ஆனால் ஏன் கருப்பட்டி காஃபி? எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தை தாண்டி அதில் ஏதோ ஒரு யூனிக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி. கண்டிப்பாக சார். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எனக்கு திருநெல்வேலி. ஸோ பாட்டி தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் கருப்பட்டி காஃபி தான் நாங்கள் குடிச்சிருக்கோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம். பட் ஏன்னா அப்போ வந்து கடும் டீ கடும் காஃபின்னு சொல்லுவாங்க யூஸ்வலி. பாலில் கருப்பட்டி ஊற்றும் போது யூஸ்வலி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ அந்த ஃபார்மெட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக தெரிஞ்சது. மொதல் கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஒரு ஃபார்மெட் செட் பண்ணி, அதுக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணி நாங்கள் இந்த கருப்பட்டி காஃபியை ரெடி பண்ணோம் சார். ஏன்னா ஒரு நார்மல் காஃபின்றத விட ஒரு ஹெல்த்தாக ஒரு காஃபி கொடுக்கும்போது எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுதான் எங்களோட பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி. திருநெல்வேலிக்குன்னு பல பெருமை இருக்குது. ஒரு பக்கம் அல்வா, இன்னொரு பக்கம் அருவா, ஒரு பக்கம் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி. அது அல்வாவில் கூட அந்த தாமிரபரணி தண்ணியினுடைய ஒரு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக ஒரு கருப்பட்டி காஃபி போட்டுற முடியாது. யார் ட்ரை பண்ணாலும் தெரியும், எக்ஸ்பர்ட்டே டீ மாஸ்டர் போட்டாலே கஷ்டம். பட் நீங்கள் அதை அழகாக ஆட்டோமேட் பண்ணி நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒரு ஊரில் இருந்த அந்த நெல்லையை ஊர் முழுக்க நெல்லைன்னு. கண்டிப்பாக. என் ஒய்ஃப் வந்து ஸ்ரீலங்கன். அவங்க எதேச்சியாக போகும்போது கேட்டாங்க, நெல்லைன்னு போட்டிருக்கேன், திருநெல்வேலி வந்துருச்சா? நான் சொன்னேன், அது வந்து ஊருக்கு ஊர் இருக்கு. அது காரணம் இவங்க தான். எப்படி இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்தீங்க? கண்டிப்பாக சாத்தியமாச்சு சார். இது வந்து மக்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணுறோம் சார். பேசிக்காக என்ன ஹெல்த் கான்சியஸ் பண்ணும்போது
ஃப்ரான்ச்சைசி எடுக்க வரவங்களும் அதே மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ நாம என்ன நினச்சோமோ அதே தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கடையுமே 30,000 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்மளை தேடி வராங்க. ஏன்னா ஒரு கடையில் போகும்போது கூட்டம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து ரொம்ப ஸ்பீடானா லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் வந்து நாங்கள் ஒரு 70-80 கடை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல எத்தனை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி சார் இப்போ வந்து 180 பண்ணியிருக்கோம் சார். தமிழ்நாடு? ஆமாம், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ ஆந்திரா பண்ணிட்டோம். ஆந்திராவில் 20 கடை பண்ணிட்டோம். ஏன்னா இதே கருப்பட்டியோட கலாச்சாரம் வந்து இப்போ ஆந்திராவுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ தெலுங்கானா பண்ணிட்டோம், ஒரு 4 கடை பண்ணிட்டோம். இப்போ வந்து துபாய், ஷார்ஜா, ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ குவைத்தில் 2வது பிரான்ச் பண்ணுறோம். இப்போ வந்து இந்தியா தவிர இல்லாமல் இப்போ ஓவர்சீஸில் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து போகுது சார். கரெக்ட். நீங்க கடையை மட்டும் கொண்டு போய் சேர்க்கல, கலாச்சாரத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா, கல்ஃப்லலாம் போயிருக்கீங்க. அங்க நீங்க வெளிநாடுகளில் இதை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கும். அதை பத்தி சொல்லுங்க சார். சார் முக்கியமாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு மெயின் சேலஞ்சஸ் வந்து கருப்பட்டி காப்பின்னு தமிழில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். எங்களுக்கு வந்து தமிழில் விடுறதுக்கு மனசே இல்லை சார். அதனால ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து உருதுல தான் போடணுன்ற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ இது பண்ணணும் அப்படின்னா 2 lakh பே பண்ண சொன்னாங்க. நாங்கள் ரெடி டு பே. நாங்களே ஃப்ரான்ச்சைசியில் புஷ் பண்ணாமல் நாங்களே அதை பே பண்ணி நாங்களே அந்த பேரை போட்டோம் சார். ஏன்னா நம்ம பேரை வந்து குவைத்தில் நம்ம கருப்பட்டி காஃபின்னு பார்க்கும்போது ஏன்னா எங்களுக்கு ஓவர்சீஸ் பிரான்ச் அது. ஸோ அது வந்து எங்களுக்கு பெருமை ஆக்சுவலி. ஸோ அதை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணோம். இப்போ அங்கே பண்ணதுனால தான் இப்போ துபாயில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி காஃபின்றது நம்ம ஈஸியாக நான் குவைத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ துபாயில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் லெட்டரில் கொடுத்தோம். ஸோ அவங்களும் ஏன்னா கலாச்சாரம் வந்து நம்ம கருப்பட்டி காஃபின்னு போட்டால் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும், அந்த ஆத்தென்டிக்காக இருக்கும். உண்மை. இன்னொன்றுன்னா தமிழர்களை தாண்டி மற்ற யாருக்கும் வந்து கருப்பட்டியோட அவேர்னஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ இப்போ ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தாட்டி பெல்லம் காஃபின்னு போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஊரோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க நிறைய பேர் உங்களுடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. உங்கள் சுவையில் மயங்கி அப்புறம் நாமளே பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நான் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னா இருந்தால் நான் ஃப்ரான்ச்சைஸ்க்கு உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்ரோச் பண்ண வர்றவங்களுக்கு என்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னா, லேண்ட்மார்க். நம்ம எந்த இடத்துல அந்த பிஸ்னஸை வந்து ஷூட்டப் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அந்த லேண்ட்மார்க் வந்து ஒன்று ஹைவே பேஸ் பண்ணி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா சிட்டி பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் சார். ஹைவேனா நிறைய டிரான்ஸ்போர்ட் போயிட்டே இருக்கும். ஆமாம், அது வந்து மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹைவே இது ஒர்க் அவுட் ஆகும் சார். இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வைக்கும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஃப்ளோட்டிங் கஸ்டமர்ஸோட பேஸும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிட்டிக்கு உள்ளே போயிட்டு அந்த பீப்புள் வெளியில் வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறோம். சிட்டி உள்ளே போகும்போது ஏதாவது ஒரு வேலை விஷயமா போவாங்க. ஸோ அந்த வேலை விஷயமா போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த இங்கே ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்காது. சிட்டியில் வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ரிலாக்ஸேஷன் மைண்டு எல்லாமே வரும் எல்லாருக்கும். ஸோ இந்த சஜஷன் முதற்கொண்டு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். சரியான அப்சர்வேஷன். சிட்டிலேருந்து அவுட்ஸ்கட்ஸ் போகும்போது எனக்கு ஒரு காஃபி ஒரு டீ குடிக்கலாம். சரியான அப்சர்வேஷன். நான் இன்னொன்று அப்சர்வ் பண்ணேன். பொதுவாக இந்த டீ கடையில் வந்து பேச்சுலர்ஸ் போவாங்க, அல்லது ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய போவாங்க. ஃபேமிலி க்ரௌட் அவ்வளோ போக மாட்டாங்க. ஒரு தோசை கடை போவாங்க, இட்லி கடை போவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நெல்லை கருப்பட்டி காப்பி கடையில் எக்கச்சக்கமான ஃபேமிலி க்ரௌட் வரும். இந்த ட்ரெண்ட் எப்படி உருவாக்குனீங்க, எப்படி அந்த ஆடியன்ஸை டேப் பண்ணீங்க? கண்டிப்பாக சார். இப்போ வந்து நான் பேச்சுலரில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவை நான் கடைக்கு கூட்டு போக மாட்டேன். யூஸ்வலி டீ குடிக்கணும்னு நினைப்பாங்க. அங்கே என்னென்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் கார் நுப்பாட்டுறதுக்கோ பைக் நுப்பாட்டுறதுக்கோ நம்மளுக்கு மனசு தோணாது பேசிக்காக. ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ராப் பண்ணி என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஓடும், காரம் ஓடும் ஃபஸ்ட்டு. அது காஃபியை தாண்டி நம்மளுக்கு இருக்கிறது கருப்பட்டி ஐஸ்கிரீம் இருக்குது. கருப்பட்டி ஐஸ்கிரீம்னா கண்டிப்பாக குழந்தைகள் வரணும். ஸோ வடை போலி பணியாரம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி உள்ளே வரணும். ஸோ இப்போ ஃபேமிலி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட்டர் ஆகும். அப்போ ஃபேமிலி வரணும்னா நம்ம கடை செட்டப் பெருசாக இருக்கணும். அதனால தான் நாங்கள் பெரிய கடை போகிறதுக்கு என்னன்னா, ஃபேமிலிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டு வரும். போனால் உட்காந்து சாப்பிடலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால தான் நோ ஸ்மோக்கிங் போர்டும் போட்டிருப்போம், நியர்பை ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்போம். ஏன்னா ஃபேமிலி உள்ளே வர மாட்டாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம கடையில் எல்லா இடத்துலையுமே வந்து நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டு ஸ்மோக் இல்லாமல் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. பெரும்பான்மையான டீ கடைகளில் டீ மாஸ்டர்னா ஒரு சார் நிற்பார், சும்மா ஆத்து அவர் அந்த பாய்லரோட ஒன்றி போயிருப்பார். புரிஞ்சிச்சு சார். என்ன சார் அத்தனை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அது உள்ளார எப்படி இவங்களை கொண்டு வந்து நீங்க ஃபிட்டின் பண்ணீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் சார். ஏன்னா நாங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு அவுட்லெட் பண்ணதுக்கு அப்புறமே டீ மாஸ்டர் வச்சு நம்மளால் வேலை வாங்க முடியல சார். ஏன்னா சம்பளம், சேலரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஃபார்முலா செட் பண்ணோம் சார். நாட் ஒன்லி நீங்கள் டீ காஃபிக்கு மட்டும் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் வடை போடுற நிறைய நீங்கள் குளத்தூர் அவுட்லெட்லேருந்து நிறைய அவுட்லெட் பண்ணிங்கன்னா
வடை போடுறதுலேருந்து போலி பணியாரம் எல்லாமே சுடுறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் இருப்பாங்க. என்ன ரீசன்னா ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன் வடையில் வந்து லேடிஸை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அவங்க ஹோம் மேக்கரில் வீட்டில் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பேஸ் சொல்லி கொடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும் சார். அது இல்லாமல் லேடிஸை போட்டிங்க அப்படின்னா கவுண்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் சார். ஃபஸ்ட்டு மங்களகரமாகவும் இருக்கும் பார்க்க. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து நம்ம ஜென்ஸை தான் பார்த்துருக்கோம். அப்போ லேடிஸை பார்க்கும்போது ஈஸி டு அட்ராக்ட். நீங்களே அதை தான் மீன் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ அதை தாண்டி என்னென்னா, ஒரு உமனுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெல்த்தாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு கடை எடுத்திங்கன்னா 15 பேரில் 12 பேர் லேடிஸ் இருக்காங்க நம்ம இதில். ஈஸி டு மேனேஜ் கூட அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையுது சார். ரொம்ப வருஷமா அவங்க லைஃப்பை மாற்றணும், அவங்களுக்குள்ளார வீட்டிலே இருக்காங்களா நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன பேபி ஸ்டெப்பில் வந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்ரிஷியேட் யூ சார். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், அதாவது ஒரு நல்ல ட்ரெயின்டான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாஸ்டர்ஸ் தேவைன்னு நம்ம பத்திரிகையில் விளம்பரமே போடுவோம், கிடைக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்தப்ப அப்பா ஒரு ஹோட்டல் ரன் பண்ணார். 5 மாஸ்டர் ஓடி போனாங்க. 5வது மாஸ்டர்லாம் தோசைக்கல்லோட ஓடி போயிட்டாரு. என்ன தாண்டா பண்றது, இவங்கெல்லாம் எப்படி தக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் வேணும்னு நாங்கள் யோசிச்சோம். ஆனால் நான் பார்க்குற நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை தரீங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுறீங்க. அவ்வளோ குயிக் ட்ரைனிங், அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருமா? எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது? 2 days தான் சார் மேக்ஸிமம். நாங்கள் 2 நாள்லையா? 2 நாள். இது வந்து காஃபி போடுறது வந்து ஒரு பெரிய மேஜிக்னு சொல்லி டீ மாஸ்டர் அப்படிலாம் பேர் வச்சு ஒரு பெரிய மேஜிக்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என் கிளைண்ட்ஸ் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், டீ மாஸ்டர் வடை மாஸ்டர் அப்படிலாம். வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் வந்து டீ மாஸ்டர் வடை மாஸ்டர். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் சொல்கிறோம் சார். அந்த ஃபார்முலாவை அவன் கூட்டம் வரும்போது அவன் பயப்படுறானா இல்லையான்றது நம்ம கான்செப்ட். அவன் பயப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த 2 நாள் எடுத்துக்கிறேன். மற்றபடி ஒரு 1/2 hourல வந்து கற்றுப்பான் காஃபி போடுறது. ஏன்னா கருப்பட்டி ஊற்ற போகிறோம், டிகாசன் பிடிக்க போகிறோம், பால் ஊற்றி கையில் கொடுக்க போகிறோம், இவ்வளோதான். எத்தனை ml எது ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டர் தான். அந்த ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டா ஈஸி டு ஃபார்மேட். அது மட்டும் இல்லை சார், வடைக்குமே அப்படி தான். வடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 days வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து வீட்டில் ட்ரெயின்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஈஸி டு நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு. இன்னொன்று என்ன, நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி நீட்டாக இருக்குது. நீங்கள் மாஸ்டர் எடுத்துருந்தா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே இல்லை ஆக்சுவலி. சூப்பர். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜெர்னியில் நடந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய உடனடி இலக்கு என்ன, தொலைதூர இலக்கு என்ன? மீனிங் இப்போ உங்களுடைய மிஷன் என்ன, விஷன் என்ன? சார், இப்போ தமிழ்நாடு மட்டும் 400 கிளைகள் பண்ணோம் சார். அதுக்கான ஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பிரான்ச் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு மட்டும். வெரி குட். ஸோ இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரீச் பண்ணது வந்து UAE ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ மலேசியா ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், ஸ்ரீலங்காவில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதை தாண்டி வந்து யூரோப்பில் பிளான் பண்ணுறோம், யூஎஸில் பிளான் பண்ணுறோம். யூரோப் அண்ட் யூஎஸில் வந்து டெக்ஸாஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த விசா ப்ராசஸிங் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக போகலான்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கிட்டிருந்து அங்கிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெச் பண்ணிட்டு இருக்கோம். ஓவராலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 பிரான்ச் பண்ணிடணும் சார். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பீடில் போட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கண்டிப்பாக சார். இந்த பிஸ்னஸில் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க ஃபியூச்சர்? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மிக்சர், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, கருப்பட்டி காஃபியில் ஆரம்பித்தோம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஐஸ்கிரீம்னு மார்க்கெட் உள்ள கொண்டு வந்தோம். இது யாருமே பண்ணல, இன்றைக்கு வரைக்கும் யாருமே டச் பண்ணல, பெரிய குரூப்ஸ் கூட இன்றைக்கி பண்ணலை. ஸோ இந்த கருப்பட்டி ஐஸ்கிரீம் தான் நம்ம பிராண்ட் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா இன்னோவேட்டிவ். ஏன்னா இன்றைக்கி வர குழந்தைகள் உள்ள வராங்க, அவங்க சும்மா வெளில போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட்ஸ் தரணும், ஹெல்த்தியாகவும் தரணும். ஸோ கருப்பட்டி ஐஸ்கிரீம், அதெல்லாம் பலாப்பழம் ஐஸ்கிரீம், கொய்யாப்பழம் ஐஸ்கிரீம், இது எல்லாமே உள்ளே கொண்டு வந்தோம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் கவுண்டர் பண்ணோம், கருப்பட்டி ஜூஸ்ன்னு சொல்லி பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு செக்மெண்ட்ஸ். ஏன்னா சம்மர் டைமில் ஃப்ரான்ச்சைசி ரொம்ப திணற ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா கருப்பட்டி ஐஸ்கிரீம் உள்ள பண்ணோம். அது நிறைய அவுட்லெட்ஸில் ஜூஸ் கவுண்டர் ஓப்பன் பண்ணோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லட் ஃபுட் பண்ணோம். ஏன்னா எல்லா கடையுமே பெரிய கடை, ஸோ ஸ்பேஸ் இருந்தது. ஏன் வரவங்க சும்மா போகக்கூடாது, ஒரு இட்லி தோசை சாப்பிடலாமே, கம்பு தோசை, ராகி, திணை, சோளம் இதெல்லாம் வந்து தோசையை வச்சு பண்ணலான்னு அது ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் இப்போ அடுத்த இன்னோவேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடுத்து பண்ணுறது ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஏன்னா கடை பெருசாக இருக்குது. ஸோ அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட் கடையெல்லாம் என்னன்னா சும்மா இருக்குது. வரவங்க வெளில சும்மா போகிறாங்க, அவங்க போகும்போது வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகலாம். ஸோ அது நார்மல் மளிகை ஜாமான்றது இல்லாமல் நம்ம அதில் ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருக்கலாம், சிறுதானியங்கள் இருக்கலாம். இதை தாண்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆர்கானிக் ஓரியன்ட், ஹெல்த் மிக்ஸு, ஸோ இது எல்லாமே வச்சுருக்கோம் சார். இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறது சேட். ஏன் சேட் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் செட்டில் சேட் அண்ட் பேன் கேக் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து மில்லட்டில் சேட் கொண்டு வரும். ஸோ ரெகுலர் இல்லாமல், ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிறுதானியத்தை உள்ள துணிச்சா ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா போய் சேருது. இன்னொன்று நம்மள்ட்ட வர கஸ்டமர்ஸ் அதான் எதிர்பார்க்குறாங்க. நார்மல் சாட் சாப்பிட்னா அவங்க எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மகிட்ட வரவங்க அது எதிர்பார்க்கறதுனால அதுதான் பண்ணுறோம் சார். சமோசா போடுறோம் சார், நவதானிய சமோசா போடுறோம் சார். இவ்வளோதான் வித்தியாசம். எங்க அப்பா கேட்க ஆச்சரியமா இருக்கு. நிறைய சாய்ஸ், நிறைய வெரைட்டி கொண்டு வரீங்க. இருந்தாலும் இந்த பிசினஸ் கத்திமலை நடக்கிற மாதிரி தான். நீங்க அவ்வளவு ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்க, நான் பார்த்திருக்கேன். தெரிந்தோ தெரியாம ஒரு சின்ன எரர்ல ஏதாவது ஒன்று, எங்கேயாவது ஒரு அடல்ட்ரேஷன் ஏதாவது ஒன்று கலந்துச்சு வைங்களேன், ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை தடுத்து அந்த ஹைஜீனை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இன்ஸ்பெக்ஷன் டீம் தனியாக வச்சிருக்கோம் சார். ஸோ ஒரு அவுட்லெட்ஸும் ஒரு 15 days ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் கஸ்டமர் கால் நம்பருக்கு வந்து இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அந்த ஃப்ரான்ச்சைசி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிஜமாவே அந்த இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறோம் சார். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர்லி
ஒரு அவுட்லெட்ஸில் வந்து ஏதாவது பர்டிகுலர் இஷ்யூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம். நிஜமாவே அந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணி, ஏன்னா FSI சார் இன்றைக்கி ஃபுட் சேஃப்டி பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி டெவலப் பண்ணணும். ஏன்னா ஃப்ரான்ச்சைசின்னு போனாலே பிராண்டை வந்து போயிடுன்றது தான் எல்லாரோட நம்பிக்கை. ஸோ அது வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் ஸ்ட்ராங் பண்ணுறோம். இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசியை வச்சு தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி போயிருக்கோம். உலகம் முழுக்க உங்கள் கடைகளை மட்டும் கிடையாது, நம்ம வந்து அந்த ஒரு கோப்பை நிறைய ஒரு கலாச்சாரத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1000ங்கிறது எளிதில் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். அதுக்கு பிறகும் நம்ம இதே மாதிரி உட்காந்து பேசலாம் நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பிகைன் வித்ஸ் உடைய பிசினஸ் சம்மிட்டுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் எங்களோட ஷேர் பண்ணி இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.